الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளை இந்த உலகத்திலே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தொடர்ந்தவர்கள், துயர்ந்தவர்கள் இன்ஷா அல்லாஹ் கியாமத்துடைய நாள் வருகின்ற வரைக்கும் தூய்மையான இஸ்லாத்திலே வாழ்ந்து தூய்மையோடு மரணிக்க வேண்டும் என்ற நல்ல உள்ளங்கள் கொண்ட ஆண்கள், பெண்கள், வாலிபர்கள், வயோதிபர்கள் குறிப்பாக என்னையும் உங்களையும் ஈன்றெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அறிவையும் அன்பையும் நேசத்தையும் பாசத்தையும் ஊட்டி வளர்த்து விட்டு இப்போது என்னையும் உங்களையும் விட்டு மறைந்து மண்ணறைகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்றைக்குமே மறக்க முடியாத என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும், இந்த மண்ணுக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என்னையும் உங்களையும் பெற்றெடுத்த தாயும் தந்தையும் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் பாவ மன்னிப்பும் நரகத்தின் விடுதலையும் என்றென்றும் உண்டாக வேண்டும் என்ற இனிய பிரார்த்தனையோடு ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்துக்கும் பெருமதிப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாலிபர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் தனிமை, கூட்டம், குடும்பம் எதுவாக இருந்தாலும் என்னையும் உங்களையும் படைத்து என்னுடைய உள்ளத்திலும் உங்களுடைய உள்ளத்திலும் மறைத்து வைத்திருக்கிற அத்துணையையும் மறைந்து கொண்டு அவதானித்து கொண்டு கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த படைத்த ரப்புல் ஆலமீன் என்னை எல்லா சந்தர்ப்பத்திலும் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற பய உணர்வோடு இறையச்சத்தோடு நடந்து கொள்ளுமாறு முதலில் அடியனுக்கும் அடுத்ததாக தாங்களுக்கும் தக்குவாவை கொண்டு உபதேசம் செய்கின்றேன். அல்லாஹ் சொன்னதை எனக்கும் உங்களுக்குமாக வசியத்தாக யாபகம் ஊட்டுகிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நானும் நீங்களும் ஒரு சங்கையான, ஒரு சிறப்பான, ஒரு பரக்கத் பொருந்திய, பாவங்களெல்லாம் மன்னிக்கப்படுகிற, நன்மைகளெல்லாம் பல வகைகளிலும் அள்ளி எடுக்கக்கூடிய ஒரு அருள் நிறைந்த ஒரு மாதத்தை அண்மித்த காலத்தில் இந்த ஹுத்துபாவிலே அமர்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனிதர்களை புனிதர்களாக மாற்றுகின்ற ரமலான் என்று சொல்லுகிற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்கும் யாபகமூட்டலாம் என்று நான் நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இந்த உலகத்தில் வாழுகின்ற வாழ்க்கை என்பதும், நாம் உலகத்தில் செய்கின்ற தவறுகள் என்பதும், நாம் இந்த உலகத்தில் இறைவனை மறந்து வாழுகின்ற நிகழ்வுகள் என்பதும், இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழ்வது என்பதும் அதிகமாக இந்த உலகத்தில் அப்படித்தான் நானும் நீங்களும் நடந்து கொள்கிறோம். ஆனால் அல்லாஹுவை பொறுத்த மட்டில் அவன் நம்முடைய இரக்கத்தை தாண்டியும் நாம் செய்கின்ற பாவங்களை கண்டும் காணாமலும் நாம் சிறியதொரு இபாதத் செய்கிற போது அதை பெருசாக பாராட்டி பெருமைப்பட்டும் நாம் மாறுகிற போது, நாம் திருந்துகிற போது அவன் இந்த உலகத்திலும் மறுமையிலும் நம்மளை சிறப்பித்தும் நமக்கு விலை மதிக்க முடியாத சுவர்க்கத்தை தயார் செய்தும் நம்மளை எல்லாம் இந்த உலகத்தில் நீங்கள் யாருமே நரகத்துக்கு வந்துவிடக் கூடாது என்று நரகத்தையும் அவன் படைத்து
சுவர்க்கத்தையும் அவன் படைத்து நீங்கள் எல்லோருமே சுவர்க்கவாதிகளாக வந்துவிட வேண்டும் என்றும் அழைப்பு விடுத்து நாம் செய்கின்ற சின்ன சின்ன இபாதத்துக்களுக்கு பெரும் பெரும் கூலிகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாராளமாக ஏராளமாக வழங்கிக் கொண்டிருக்கிறான். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த உலகத்தில் நானும் நீங்களும் அல்லாஹுக்கு செய்கின்ற துரோகங்களும், நானும் நீங்களும் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு நன்றி கெட்டவர்களாக வாழுகின்ற வாழ்க்கை என்பதும் அல்லாஹுடைய மன்னிப்பும் அருளும் இல்லை என்றால் நாம் எப்போதோ இந்த மண்ணிலிருந்து எங்களுடைய எலும்பு துண்டுகள் கூட மிஞ்சிருக்காது. லைஸ ஷைஉன் அஸ்பர அலா அஸம் மினல்லாஹ். இந்த உலகத்திலே அல்லாஹுவை விடவும் யார் ஒரு அழகிய பொறுமைசாலி, யார் ஒரு அழகிய பொறுமைசாலி? ஏனென்றால் அல்லாஹ் தான் இந்த உலகத்தில் எல்லாருக்கும், அல்லாஹுவை மறுக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹுக்கு பிள்ளைகள் உண்டு என்று அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடியவர்களுக்கும் அல்லாஹ் தான் உணவளிக்கிறான், அல்லாஹ் தான் ஆஃபியத்தை கொடுக்கிறான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனை படைத்து மனிதனுக்கு அல்லாஹு தஆலா சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுக்கிறான், சில மாதங்களை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான், சில காலங்களை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான், சில நேரங்களை அல்லாஹு தஆலா கொடுக்கிறான். ஏன் தெரியுமா? என்னுடைய அடியான் இந்த காலத்துக்குள்ளும், இந்த நேரத்துக்குள்ளும், இந்த வாரத்துக்குள்ளும், இந்த மாதத்துக்குள்ளும் அவன் திருந்தி நல்லவனாக சுவர்க்கத்துக்குரியவனாக மாற வேண்டும் என்பதற்காக அவன் படைத்த 12 மாதங்களில், அவன் படைத்த நாட்களில், அவன் படைத்த நேரங்களில், அவன் விரும்பிய இபாதத்துக்களில் அவன் சில இபாதத்துக்களையும் சில நாட்களையும் சில நேரங்களையும் அவன் தெரிவு செய்து இந்த நேரங்களும் இந்த நாட்களும் இந்த மாதங்களும் சிறப்பானது, இபாதத் செய்வதற்கு மிகவும் பெருமதியானது, பாவ மன்னிப்புக்கு உகந்தது அப்படி என்று அவன் எல்லா நாட்களையும் படைத்தும் வாரங்களை படைத்தும் மாதங்களை படைத்தும் அதுக்குள்ளே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறப்பித்து நமக்கு சொல்கிறான். இந்த உலகத்திலே அல்லாஹு தஆலா படைத்திருக்கிற அல்லது நமக்கு இந்த உலகத்தில் இறைவன் வழங்கி இருக்கிற இபாதத்துக்களை எடுத்து பாருங்கள். அந்த இபாதத் எல்லாமே ஒன்று எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும், அல்லது இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வர வேண்டும், அல்லது அவனோடு வாழுகின்ற உறவுகள் மாறிக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த இபாதத்துடைய முழு நோக்கமாகவே இருக்கும். அல்லாஹு தஆலா இந்த தொழுகையை நமக்கு தந்திருக்கிறான். சூரத்துல் அன்கபூத்துடைய 45வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த தொழுகையை பற்றி சொல்லுகிற போது, இந்த தொழுகை எதை நோக்கி மனிதனை கொண்டு போகும், என்ன மாற்றத்தோடு இந்த உலகத்தில் மனிதனை வாழ வைக்கும் அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்கிறான். நபியே, உங்களுக்கு வேதத்தில் இறக்கி வைக்கப்பட்டதை நீங்கள் ஓதுங்கள், எடுத்து ஓதி காட்டுங்கள். அக்மிஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துமாறு சொல்லுங்கள். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர், தொழுகை என்பது மானக்கேடான வெறுக்கத்தக்க காரியங்களில் இருந்து அது உங்களை பாதுகாக்கும். அப்ப தொழுகை என்பதின் ஊடாக மனிதன் ஒரு மாற்றத்தை நோக்கி மானக்கேடான காரியத்திலே இருந்து அவனை பாதுகாத்துக் கொள்வதற்கான 5 நேரமும் இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு கட்டுப்படக்கூடிய ஒரு இபாதத்தாக அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். ஜகாத்தை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிற போது சூரத்து தௌபா 103வது வசனத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி சொல்கிறான், குஸ் மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும் வ துஸக்கீஹிம். நபியே, அவர்களிடத்திலே இருந்து நீங்கள் ஜகாத்தை எடுவுங்கள். ஏன் தெரியுமா? அது அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும், அது அவர்களை துப்புரவாக்க வேண்டும். அதனால அவர்களுடைய பொருளாதாரத்தில இருந்து நீங்க ஜக்காத்தை எடுங்க. அந்த ஜக்காத்தை நீங்க எடுப்பதின் ஊடாக அவருடைய பொருளாதாரம் சுத்தமாகும், அவருடைய பொருளாதாரம் நல்ல நிலைமையை அடையும், மறுமையில் அவர்கள் தண்டனையிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள், உங்களுடைய பிரார்த்தனை அவர்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இபாதத்தை பற்றி சொல்கிறான். ஹஜ்ஜை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது நீங்கள் பார்க்கலாம், சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 197வது வசனம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
தக்குவாவை பத்தி பேசுகிறான். அந்த ஹஜ்ஜி என்பதே கட்டுச்சாதகம் என்பதே தக்குவாதான். நீங்கள் எல்லாம் கட்டுச்சாதகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், கட்டுச்சாதகங்களை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன் தெரியுமா? அந்த கட்டுச்சாதகங்களில் சிறந்தது இறையச்சம் அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதனுடைய விளக்கையும் அதனுடைய மாற்றத்தையும் சொல்கிறான். இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்லுகிற அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் அவர்கள் தெளிவான ஒரு செய்தியை சொன்னாங்க. யமன் வாசிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக போகிற போது அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ்வுல நம்பிக்கை வைக்கிறோம், அவல்ல முழு தவக்குலும் வைத்து நாங்கள் பயணத்தை மேற்கொள்ளுகிறோம், நாங்கள் ஹஜ்ஜுக்காக போகிறோம், அங்கு இபாதத் செய்ய போகிறோம் அப்படி என்று சொல்லி யமன் வாசிகள் எல்லாம் ஹஜ்ஜுக்காக போகிறார்கள். எந்த ஒரு கட்டுச்சாதகத்தையும் அவர்கள் எடுத்துக்கொள்ளவில்லை. மக்காவுக்கு சென்று ஹஜ்ஜு கடமைகளை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் மக்களிடத்திலே யாசகம் கேட்கிறார்கள். அதனால அல்லாஹு தஆலா நீங்க பயணமாகிற போது கட்டுச்சாதகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அந்த கட்டுச்சாதகங்களில் சிறந்த கட்டுச்சாதகம் இறையச்சம் உள்ளது அப்படி என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை இறக்கி வைத்தான் என்று சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படி அல்லாஹு தஆலா ஜகாத்தை எடுத்துக்கங்க, சதகாவை எடுத்துக்கங்க, அல்லாஹு தஆலா கடமையாக்கிய வணக்க வழிபாடுகளை எடுத்துக்கொள்ளுங்கள். எதை எடுத்துக்கொண்டாலும் தன்னிலும் பிறரிலும் ஒரு மாற்றத்தை நோக்கி நகரக்கூடிய ஒன்றாகவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை ஆக்கி வைத்திருக்கிறான். ஒன்று அவனுக்கு பிரயோஜனமாக, அவன் மாறக்கூடியதாக, அல்லது அந்த சமூகத்துக்கு பிரயோஜனமானதாக, அல்லது சமூகம் மாறக்கூடிய ஒன்றாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இபாதத்துக்களை வைத்திருக்கிறான். எல்லா இபாதத்தும் ஒரு குறுகிய நேரத்தோடு, ஒரு குறுகிய காலத்தோடு எல்லா இபாதத்துக்களும் முடிந்துவிடும். எல்லா இபாதத்துக்களும் முடிந்துவிடும். தொழுகை என்பது 5 நேரம், ஒரு 10 நிமிஷம், 5 நிமிஷத்தோடு அந்த வணக்க வழிபாடுகள் முடிந்துவிடும். ஹஜ்ஜு என்பது பிற 8வதுல இருந்து ஒரு 4, 3, 5 நாட்கள் அந்த ஹஜ்ஜுடைய கிரிகைகள் முடிந்துவிடும். இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு இபாதத்தை எடுத்துக்கொண்டாலும் தொடரான பெரிய ஒரு இபாதத்தை காண முடியாது. ஆனால் ரமலானை பொறுத்த மட்டிலே சுபஹானல்லாஹ், ஒரு மாத காலம் ஒரு பெரிய ஒரு இபாதத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இந்த ரமலானின் ஊடாக மனிதர்கள் எல்லோருமே புனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக அதனுடைய பெயரே ரமலான் என்றாலே சுட்டரிக்கக்கூடியது, பாவங்களை எல்லாம் அப்படியே அழிக்கக்கூடியது என்ற பெயரை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதத்தில மனிதர்கள் மாற வேண்டும் என்று அல்லாஹ் ஏற்பாடு செய்கிறான். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திருமிதி என்று சொல்லுகிற கிரந்தத்திலே 682வது செய்தியாக திருமிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதா கானத் அவ்வளு லைலத்தின் மின் ரமலான், ரமலானுடைய முதலாவது நாளின் அன்று இரவே, முதலாவது நாளின் அன்று இரவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனித சமூகத்தின் கொண்ட பற்றும் பாசமும் நேசமும், இந்த மனித சமூகம் தன்னை மாற்றிக் கொள்ள வேண்டும் என்ற இறைவனுடைய நாட்டமும் முதலாவது ரமலானுடைய அன்று இரவே சுஃபிதத்தி ஷயாத்தீன், இந்த உலகத்துல வணக்கம் செய்ய முடியாம, பாவத்தில இருந்து தப்ப முடியாம, பகைமைகளை உண்டாக்குற, குரோதங்களை உண்டாக்குற, உலக மோகங்களை உண்டாக்குற, பாவங்களை அழகுபடுத்தி காட்டுகிற, வஞ்சகங்களையும் வேதனைகளையும் இந்த உலகத்தில் நம்மளை சுமக்க வைக்கிற, இபாதத்திலே இருந்து திசை திருப்புகிற, அல்லாஹ்வுடைய திக்ரில இருந்து தூரமாக்குற, நரகத்துக்கு அழைப்பு விடுக்கிற இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அந்த ஷைத்தானுடைய அடாவடித்தனத்திலே இருந்து என்னுடைய உறவுகள், என்னுடைய உம்மத் மாறிக்கொள்ள வேண்டும். ஷைத்தானுடைய எந்த விதமான தீங்குதலும் இந்த உம்மத்தை வந்து அண்டிவிடக் கூடாது என்பதற்காக படைத்த ரப்புல் ஆலமீன் அவனோடு எந்த ஷைத்தான் முரண்பட்டு கொண்டு, அவனோடு பிடிவாதம் பிடித்துக் கொண்டு, இந்த பூமியில் உன்னை அஞ்சுபவர்களை தவிர நான் வழிகெடுப்பேன் என்று மறுமை, அதாவது அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் நின்று எந்த ஷைத்தான் பேரம் பேசி இந்த உலகத்துக்கு லானத்தோடு, அல்லாஹ்வுடைய சாபத்தோடு, அந்த நரகத்துக்கு சொந்தமான ஷைத்தானை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முதலாவது
நோன்புடைய நாளின் அன்று இரவே அல்லாஹு தஆலா ஷைத்தானை விலங்கிட்டு அடியார்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மாறுவதற்கான அத்துணை ஏற்பாடுகளையும் அல்லாஹ் இலகுபடுத்தி கொடுக்கிறான். அதனாலதான் நீங்க பார்க்கலாம், நோன்பு காலம் என்பது ஏனைய காலங்கள் என்பதை வித்தியாசமானது. நோன்புடைய இரவு என்பது ஏனைய இரவுகள் என்பதை விடவும் வித்தியாசமானது. நோன்புடைய பகல் என்பது ஏனைய காலங்களை விடவும் வித்தியாசமானது. நோன்பில் நடக்குகிற பாவங்கள் என்பது ஏனைய காலங்களில் நடக்குகிற பாவத்துக்கும் இந்த ரமலானுடைய காலத்துக்கும் மலைக்கும் மடுவுக்கும் உள்ள ஒரு தூரத்திலே உள்ளது. நாங்க நோன்போடு இருப்போம், ஆனா எங்களுக்கு கோபம் வரும், ஆத்திரம் வரும், சண்டையிடுவாங்க, பலம் இருக்கும், போலீஸ் பலம் இருக்கும், கோர்ட் பலம் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா நோன்போடு இருக்கிற நேரத்துல இந்த ஷைத்தான் நம்மளை தூண்டாதனுடைய விளைவாக சுபஹானல்லாஹ் இன்னி சாயிம், நான் நோன்பாளி, நான் சண்டை பிடிக்க மாட்டேன், நான் ஏச மாட்டேன், நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன் என்று மனிதன் தன்னை சுதாகரித்துக் கொண்டு தன்னை மாற்றிக் கொண்டு அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் அவ்வப்போது ரமதானுடைய காலத்தில் மாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். சண்டையிட மாட்டான், கையில வளமையாக பேஸ்புக் பார்ப்பான், வாட்ஸ்அப் பார்ப்பான், தேவையில்லாத சில போட்டோக்கள் வரும், வாசிச்சு பார்ப்போம் என்று பார்ப்பான். ஆனா ரமலானுடைய காலத்துல அல்லாஹ் பார்க்கிறான், ஷைத்தான் நம்மளை வழிகெடுத்துடுவான், நான் பேஸ்புக்கை திறக்க கூடாது, தேவையில்லாத போட்டோக்களை பார்க்க கூடாது, மியூசிக் காதுல வந்து கேட்டுடக் கூடாது, ஷைத்தான் வழிகெடுத்து நோன்பை இல்லாம ஆக்கிடுவான். இது சிறப்பான மாதம், கண்ணியமான மாதம், கௌரவமான மாதம், அருள் நிறைந்த மாதம், பால்படுத்தி விடக் கூடாது என்ற ஒரு பக்குவம் நம்மளை அறியாமல் உள்ளத்துக்குள் என்ன செய்கிறது, அது நம்மளை இயக்கிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் அந்த ஷைத்தானை பிடித்து விலங்கிடுகிறான். அபுவாபு ஜஹன்னம், அல்லாஹு தஆலா மனிதர்கள் மாற வேண்டும், புனிதர்களாக இந்த உலகத்திலும் அருமையிலும் அவர்கள் திகழ வேண்டும் என்பதற்காக நரகம் திறக்கப்பட்டிருந்த அந்த நரகத்துடைய வாசலை அல்லாஹு தஆலா அப்படியே ரமலான் முடிகிற வரைக்கும் அல்லாஹு தஆலா அந்த வாசலை பூட்டுகிறான், அதை திறப்பதே கிடையாது. ஃபுத்தியத் அபுவாபு ஜன்னah, சுவர்க்கத்துடைய வாசலை அல்லாஹு தஆலா திறக்கிறான், அதை ரமலான் முடிகிற வரைக்கும் அல்லாஹ் பூட்டுவதே கிடையாது. என்ன ஏற்பாடு தோழர்களே! மனிதர்கள் சிறந்தவர்களாக, நல்லவர்களாக, பாவம் மன்னிக்கப்பட்டவர்களாக, இபாதத்தில் ஆசை ஆர்வம் உள்ளவர்களாக மாற வேண்டும் என்பதற்காக படைத்த ரப்புல் ஆலமீன் முதலாவது அன்றே இந்த ஏற்பாடுகளை எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்துவிட்டு நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவித்தலை அல்லாஹ் தஆலா விடுக்கிறார். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு நம்ம எல்லாருக்கும் ஒரு அறிவித்தல். என்ன தெரியுமா? நாதா முனாதின், அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளர், ஒரு வானவரை அல்லாஹ் விசேஷமாக இந்த மாதத்துக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாளரை நியமித்து அந்த அழைப்பாளர் ஊடாக இந்த உலகத்தில் வாழுகிற ஒட்டுமொத்த உறவுகளுக்குமாக மாற்றத்துக்கான ஒரு செய்தியை அந்த வானவரின் ஊடாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொடுக்கிறான். அந்த வானவர் அழைக்கிறார், யா பாகியல் கைர், நன்மை செய்யக்கூடிய மக்களே, தொழக்கூடிய மக்களே, குர்ஆன் ஓதக்கூடிய மக்களே, இவ்வளவு காலமும் இபாதத்தில் இன்பம் கண்ட மக்களே, இந்த காலத்தை எல்லாம் தாண்டி அதிகமாக நன்மை செய்கின்ற மக்களாக நீங்கள் மாறுங்கள், நன்மையை அதிகம் செய்யுங்கள். அதனாலதான் ஏனைய காலங்களை விடவும் நமக்கு நன்மை செய்யறது லேசா இருக்கு. தஹஜ்ஜத் தொழுகை லேசா இருக்குது, 11 ரக்காத் கியாமுல் லைல் லேசா இருக்குது, சுபஹுக்கு எழும்புறது லேசா இருக்குது, குர்ஆன் ஓதுறது லேசா இருக்குது, சதக்காக்கள் கொடுக்க துடிக்கிறோம். யாருக்காவது எதையாவது குடுக்கணுமே என்று இல்லாத மனிதனும் துடிக்கிறான். மறைவாக கொடுக்க வேண்டும் என்று மனுஷனுடைய மனசு படபடக்குது. காரணம், வானவருடைய அழைப்பு, யா பாகியல் கைர், நன்மை செய்யக்கூடிய மக்களே, நலவு செய்ய காத்திருக்கிற மக்களே, நீங்க நன்மையை செஞ்சுக்கிட்டே இருங்க, நன்மையை செஞ்சுக்கிட்டே இருங்க. முதலாவது அன்றே எங்களை எல்லாம் மாற்றுவதற்காக வானவர் ஒருவரை இறைவன் நியமித்து இந்த பூமிக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறான். இவ்வளவு காலமும் பாவம் செய்தானே, அனாச்சாரம் செய்தானே, சண்டை பிடிச்சானே, விபச்சாரம் செய்தானே,
குடித்தானே, போதை பொருளுக்கு அடிமையாக இருந்தானே, இந்த சமூகத்தின் ஃபித்னாவை உருவாக்கினானே, ஷைத்தானியத்தான சிந்தனைகளோடு இந்த உலகத்தில் வாழ்ந்தானே, அந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வயா பாகிய ஷர், பாவம் செய்கிற சமூகமே, குற்றம் செய்கிற சமூகமே, தவறு இழைக்கிற சமூகமே, அக்ஸிர், பாவத்தை குறைச்சிக்கங்கப்பா, பாவம் செய்யாதங்கப்பா, புனிதமான மாதம் அப்பா, நீங்க நல்லவங்களாக மாறுங்கப்பா, நன்மையை செய்யுங்கப்பா. ஏன் தெரியுமா? இந்த மாதத்தின் ஒவ்வொரு இரவும் வலில்லாஹி உத்தகாஉ மினன்னார், நரகத்திலே இருந்து அல்லாஹ் ஒரு சாராரை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான், விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். அதனால பாவம் செய்யாதங்க, நன்மை செய்யுங்க. நரகம் பூட்டப்பட்டிருக்கிறது, சுவர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு இப்படி நடக்கிறது. நீங்கள் மாறிக்கொள்ளுங்கள், உங்களை மாற்றிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த பூமியில் இவ்வளவு பெரிய 5 ஏற்பாடுகளை முதலாவது நாளன்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்து நன்மை செய்கிற மக்களை அதிகமாக நன்மை செய்யவும், பாவம் செய்கிற சமூகத்தை பாவம் செய்யாதங்கப்பா, இது புனிதமான மாதம், உங்களை அழிச்சு கொள்ளாதங்கப்பா, நரகத்தில இருந்தே விடுதலை அளிக்கப்படுகிற மாதத்தில நரகத்துக்குரிய காரியங்களை செய்யாதங்க என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழைப்பு விடுத்துக் கொண்டே இருக்கிறார். இந்த மாதம் 2 அடிப்படையில் சிறப்பு பெறுகிறது. இந்த மாதத்துல ஒரு மனுஷன் மாறலண்டா, தன்னை பரிசுத்தவானாக அவன் ஆக்கிக் கொள்ளலண்டா, இதை விடவும் இந்த உலகத்தில் ஒரு சிறந்த சந்தர்ப்பம் கிடைக்காது தோழர்களே. ஏன் தெரியுமா? இந்த ரமலான பத்தி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற போது சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 183வது வசனம், குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக, பயபக்தி உள்ள மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக, எந்த சந்தர்ப்பத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இரவிலும் பகலிலும் பாவத்திலும் நன்மையிலும் என்னை படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த இறைவனுடைய பயத்தை நீங்கள் அதிகமாக வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த ரமலான் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. புகாரியில 50வது செய்தி, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வாராங்க, காலோடு காலை சேர்த்து வச்சாங்க. அந்த நேரத்துல மல் இஹ்சான் என்று கேட்டாங்க. இஹ்சான் என்றா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்தஅபுதுல்லாஹ் கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக், அல்லாஹ்வை நீங்க வணங்க வேண்டும். எப்படி தெரியுமா வணங்க வேண்டும்? நீங்க அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அடிப்படையில் நீங்கள் வணங்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய உறவுகள், இதுதான் இஹ்சான். இந்த ரமலான் ஒவ்வொரு மனிதனையும் இந்த இஹ்சானோடு மாற்றுகின்ற பெரிய சக்தி உள்ளது மனுஷன். அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, புகாரியில 1903வது செய்தி, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, வான அஜிசிபிஹி, அதுக்கு நானே கூலி கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் கேட்கிறேன், தொழுகை யாருக்கு? சதக்கா யாருக்குங்க? ஹஜ் யாருக்கு? எல்லாம் எல்லாரோடும் தொடர்புபட்டது. தொழுகை ஒரு சமூகத்துக்கு தெரியும், ஹஜ்ஜி ஒரு ஊருக்கு, ஒரு நாட்டுக்கு, ஒரு இடத்துக்கு தெரியும். ஒரு இடத்தை நோக்கி பயணிக்கணும், அதுக்கு ஒரு பயணம் இருக்கணும், அதுக்கு ஒரு தனியான ஆடை இருக்கணும், அதுக்கு ஒரு தனியான இடத்தை நோக்கி தனியான தல்பியாவோடு போகணும், அதுக்கு தனியான இடங்கள்ல தங்கணும். அப்படி இருந்தா தான் அது ஹஜ். அப்ப அது இன்னொருவரோட, இன்னொரு இடத்தோட, ஒரு சமூகத்தோட, ஒரு ஊட்டோட, ஒரு நாட்டோட, ஒரு சமூகத்தோடு தொடர்புபட்ட ஒரு இபாதத். தொழுகை என்பதும் அப்படித்தான். நாங்க பள்ளிக்கு வரணும், பலரை பார்க்கணும், சலாம் சொல்லணும், பள்ளியில தொழுகிறவர் என்பது புரியும், தெரியும். ஜக்காத்தும் அப்படித்தான். நாங்க கொடுக்கிற போது இன்னொருவருக்கு தெரியும், இவர் ஜக்காத்து தந்தார் என்று தெரியும். சுபஹானல்லாஹ். நோன்பு அப்படி அல்ல தோழர்களே. நோன்புக்கு என்று தனி இடம் கிடையாது, நோன்புக்கு என்று தனி இடம் கிடையாது. ஒரு இடத்துலதான் வந்து நோன்பு பிடிக்கணும் என்ற கடமை கிடையாது. எங்க இருந்தும் நோன்பு பிடிக்கலாம், எந்த இடத்திலிருந்தும் நோன்பு பிடிக்கலாம், எதையும் சாப்பிட்டு விட்டு நோன்பு பிடிக்கலாம். நீங்க குறுகிய நேரம் வரைக்கும் அல்லாஹுக்காக கட்டுப்பட்டு இருக்கணும், அவன் பார்க்கிறான் என்ற பயத்தோடு இருக்கணும். பசிக்கும், ஆனா சாப்பிட மாட்டோம். மனைவி இருப்பா, திண்ட மாட்டோம். ஹராமான விஷயங்கள் ஏனைய காலங்கள்ல செய்வோம், ஹலால கூட இந்த காலங்கள்ல செய்ய மாட்டோம். காரணம், அல்லாஹ் பார்க்கிறான். அல்லாஹ் பார்க்கிறான். யாருமே இல்லாட்டியோ
அல்லாஹ் பார்க்கிறான் என்ற அந்த இறையச்சத்தை இந்த நோன்பு நமக்குள் கொண்டு வருகிறது. அதனாலதான் பாருங்க, எல்லா இடத்திலையும் ரசூலுல்லாஹ் துஆ கேட்கிற போது அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல்லஃபா, யா அல்லாஹ் நான் உனக்கிட்ட இறையச்சத்தையும் நேரான பாதையையும் நான் கேட்கிறேன். நீங்க பயணம் போறீங்க, பயணம் போற போது என்ன துஆ ஓதுறீங்க? பயணம் போற போதும் தக்வாவுடைய துஆவை தான் ஓதுறீங்க. எல்லா இடத்திலையும் அந்த துஆவை தான் ஓதுறோம். இந்த ரமலான் அந்த ஒரு மாற்றத்தை என்னிடத்திலும் உங்களிடத்திலும் வேண்டி நிற்கிறது. இந்த ரமலான அல்லாஹு தஆலா, இந்த ரமலான்ல தான் அல்லாஹு தஆலா குர்ஆனையும் இறக்கினான். இந்த குர்ஆன் கல் நெஞ்சம் உள்ளவர்களையும் கனிய வைத்தது அப்படி என்று சொல்கிறோம். கெட்ட மனிதர்களையும் நல்லவர்களாக மாற்றியது என்று சொல்கிறோம். நரக விளிம்பில இருந்தவர்களை எல்லாம் இந்த குர்ஆன் புனிதர்களாக ஆக்கியது அப்படி என்று சொல்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன் சூரத்துல் ஆல இம்ரானில் 103வது வசனத்திலே அல்லாஹு தஆலா தெளிவாக சொல்கிறான், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய இந்த வேதத்தை, இந்த ஒத்துமை என்று சொல்லுகிற இந்த கயிறு, இந்த குர்ஆனை நீங்க பற்றி பிடிச்சு கொள்ளுங்க. வலா தஃபர்ரகு, நீங்க பிரிஞ்சிடாதீங்க. நான் கேட்கிறேன், இந்த மஸ்ஜிது தக்வாவுக்கு என்னையும் உங்களையும் கொண்டு சேர்த்தது என்ன தோழர்களே? நாம ஒவ்வொரு இடத்துல இருந்தோம், ஒவ்வொரு பள்ளிவாசல்களோடு இருந்தோம், ஒவ்வொரு பாவத்தோடு இருந்தோம், ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சமூகத்துக்கும் குழுக்களுக்கும் கோத்திரங்களுக்கும் கட்டுப்பட்டு இருந்தோம். எல்லாத்தையும் விட்டுட்டு அல்லாஹ் மாளிகைக்காக வேண்டி இந்த இடத்துல ஒன்று சேர்த்தோம். நம்மளை ஒன்று சேர்த்தது என்ன தோழர்களே? குர்ஆனும் சுன்னாவும் தானே. நம்மளை எல்லாம் ஒத்துமையாக்கியது என்ன? ஆளால் கண்டால் சலாம் சொல்லாமல் இருந்தோம், அடித்துக் கொள்ளுகிற நிலைமையில் இருந்தோம், ஒளித்திருந்து ஏதாவது அநியாயம் செய்ய வேண்டும் என்று திட்டம் போட்டோம், அங்கும் இங்கும் ஒருவரை ஒருவர் மாட்டிக் கொடுத்தோம், ஒருவரை ஒருவர் காட்டிக் கொடுத்தோம், அவர் வேதனைப்படுகிற போது அதில் இன்பம் கண்டோம், எங்களுக்கு புரிந்தது பிழை என்று அல்லாஹு தஆலா இந்த குர்ஆனை கொண்டு எங்க எல்லாரையும் ஒத்துமையாக்கிட்டான். நாங்க இப்ப ஒவ்வொரு ஊர்ல இருந்து, ஒவ்வொரு இடத்தில இருந்து, ஒவ்வொரு வித்தியாசமான இஸ்லாம் சொல்லாத வணக்க வழிபாடுகளில் இருந்து எல்லாத்தையும் தூக்கெறிந்துட்டு அல்லாஹுக்காக வேண்டி வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ, அல்லாஹுக்காக ஒன்று சேர்ந்திருக்கிறோம். நாங்க இப்ப யாருமே பிரிய மாட்டோம். எங்களை குர்ஆன் ஒன்று சேர்த்தது, சுன்னா ஒன்று சேர்த்தது, இந்த இடத்தை அலங்கரித்தது எங்களுடைய கெட்டித்தனங்கள் அல்ல, அல்லாஹ்வுடைய வார்த்தைகளும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சுன்னாக்களும் தான் அலங்கரித்தது. அது எதனால் அந்த மாற்றம் வந்தது? குர்ஆனால வந்தது. இந்த குர்ஆன் அந்த மக்களை சொல்கிற போது வஸ்குரு நிஅமத்தல்லாஹி அலைக்கும் இஸ் குன்தும் அதான் ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், நீங்க அல்லாஹ்வுடைய நிஅமத்தை நினைச்சு பாருங்க. நீங்க எங்க இருந்தீங்க தெரியுமா? ஒருவருக்கொருவர் பகைமையோடு குரோதத்தோடு விரோதத்தோடு இருந்தீங்க. ஃபஅல்லஃப பைன குலூபிக்கும், உங்களுக்குள்ள அல்லாஹ் தஆலா உங்களுடைய உள்ளங்களுக்குள் அல்லாஹ் தஆலா இணைப்பை ஏற்படுத்தினான். உங்களை நரகத்திலே இருந்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். நீங்கள் எல்லோரும் நரகத்தின் விளிம்பிலே இருந்தீர்கள். என்ன பாதுகாத்துச்சு தோழர்களே? என்னையும் உங்களையும் பாதுகாத்தது குர்ஆன். அந்த சுன்னா நரக விளிம்பிலே இருந்து என்னையும் உங்களையும் பாதுகாத்த அந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுகிற போது, என்னையும் உங்களையும் மாற்றி அந்த குர்ஆனை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிற போது சூரத்துல் பக்கரா 2வது அத்தியாயம் 185வது வசனம், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், என்னையும் உங்களையும் ஒற்றுமையாக்கிய, என்னையும் உங்களையும் பாவத்தில் இருந்து தூரமாக்கிய, என்னையும் உங்களையும் நரக விளிம்பில இருந்து காத்த அந்த புனிதமான குர்ஆன் இறங்கிய மாதமும் இந்த ரமலானுடைய மாதம். அப்படி என்றால் ஒன்றுல 2 பாக்கியம் இருக்குது. ஒன்று, இந்த குர்ஆன் இறங்கிய மாதம், என்னையும் உங்களையும் மாற்றிய குர்ஆன் இறங்கிய மாதமும் இந்த ரமலான் தான். இந்த ரமலான் எதிர்பார்ப்பது என்ன? லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சம் உள்ள மக்களாக மாற வேண்டும் என்பதற்காக இந்த குர்ஆன் என்னையும் உங்களையும் எதிர்பார்க்கிறது. அந்த மாற்றத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வாஹிர தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாஈன். அம்மா பாத். கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, என்னையும் உங்களையும் புடம் போடுவதற்காக மனிதர்களை இந்த உலகத்தில் புனிதர்களாக மாற்றிய, பல்லாயிரக்கணக்கான சஹாபாக்குடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை ஏற்படுத்திய, ரையான் என்று சொல்லுகிற அந்த சுவர்க்கத்துக்கு கொண்டு போகிற ஒரு உன்னதமான ஒரு மாதத்தை இன்ஷா அல்லாஹ் இன்னும் சில நாட்களில் நானும் நீங்களும் அடைய இருக்கிறோம். இந்த நேரத்தில் ஹுத்பாவுக்கு வந்திருக்கிற அத்துணை உறவுகளும் தனக்குள்ள ஒரு பையத்தை எடுத்துக்கொள்ளுங்க.
தனக்குள்ள ஒரு சத்திய பிரமாணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு உறுதிமொழியை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லா ரமதானும் போல இந்த ரமதான் கழியக்கூடாது. இது எல்லா ரமதான் போல உள்ள ஒரு ரமதான் அல்ல, இது ஒரு புதிய ரமதான். நம்மளை கடந்து போனது அது வேறு ரமதான். சூரியன் வேறு, சந்திரன் வேறு, வருஷங்கள் வேறு, நாட்கள் வேறு, மாதங்கள் வேறு, வருஷங்கள் வேறு. அதே போல இந்த ரமதானும் இன்ஷா அல்லாஹ் வேறு ஒரு ரமதானாக என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இருக்க வேண்டும். இப்போதே மனசுல ஒரு ஆழமான ஒரு பையத், ஒரு உறுதி பிரமாணம், இன்ஷா அல்லாஹ் தலை பிறையிலிருந்து அடுத்த பிறையை காண்ற வரைக்கும் இபாதத்தில் சோம்பரம் இல்லாத மனிதனாக, பிரார்த்தனைகளில் சோம்பேறம் இல்லாத மனிதனாக, குர்ஆன் ஓதுவதில் சோம்பேறி இல்லாத மனிதனாக, கியாமுல் லைலில் சோம்பேறி இல்லாத மனிதனாக என்னை நான் மாற்றிக் கொள்ளுவதன் ஊடாக ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மன் சாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலான்ல நன்மையை எதிர்பார்த்து ஈமானோடு நோன்பு நோட்டால் குஃபிர லஹு மா தகத்தம் மின் தம்பி. மன் காம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. இந்த ரமலானில் நின்று வணங்கினால் அவருடைய முந்திய பாவம் மன்னிக்கப்படும். வமன் காம லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரில் யார் நின்று வணங்குகிறார்களோ குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படும். நான் கேட்கிறேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, ரசூலுல்லாஹ் நோன்பு அல்லாத காலங்கள்ல நின்று வணங்குற இபாதத்தை தனக்கு தானே எடுத்துக்கொண்ட ஒரு இபாதத், கால் வீங்கிச்சாம், காலெல்லாம் கடுத்துச்சா, எப்படி சாத்தியமுங்க? அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த இபாதத் இன்பமாக இருந்தது. நமக்கு ஆரம்பத்தில் இன்பமா இருக்கு, போக போக பழகி போகுது, வியாபாரம் இனிச்சு போகுது. அப்படியான ஒரு நெருக்கடி உள்ள உள்ளத்திலே இருந்து தூரமாகி இன்ஷா அல்லாஹ் இது இறுதியான ரமதான், மாற்றத்தோடு பயணிக்க வேண்டும். இந்த ரமலானில் ரையான் என்று சொல்லுகிற சுவர்க்கத்தை பெற வேண்டும் என்ற அந்த நல்ல எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிப்பதற்கும் இபாதத் செய்வதற்கும் அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் துணை செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.